பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின வாழ்வில் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிகமாக உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளுடைய வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வசனம் உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக நான் திருப்பிக் கொள்ளுவோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுவல் சனங்களே, வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தின விதத்தை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தான் எல்லா காரியத்தையும் செய்யும் என்று சொல்வதற்கு, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. இன்னைக்கு அநேக ஜனங்கள் வாழ்கிறது எல்லாம், வாழ்க்கை ஓடுகிற ஓட்டம் எல்லாமே ஆகாரத்திற்காக. ஆமென், அல்லேலூயா. அப்பத்தை தேடி அங்கும் ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்துகிறார். ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், உணவை தேடுகிறோம். காலையில் எழுந்தது ஆகாரம், மதிய உணவு, இரவு உணவு, இப்படி ஆகாரத்தை தேடி சாப்பாட்டை தேடி கொண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் தாகமாக இருக்கிறோமா? வாஞ்சியாக இருக்கிறோமா? பசியாக இருக்கிறோமா? இந்த வார்த்தையினால தான் நாம் பிழைக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தையினாலும் சோர்ந்து போயிருக்கிறவர்களை திடப்படுத்துகிற வார்த்தை. சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பத்துக்கு தேவன் சமாதானமான வார்த்தையை கொடுக்கிறார். வியாதி நேரத்தில் சுகமளிக்கிற வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். பாவத்தில் சிக்குண்டு இருக்கிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் வருகிறபோது சத்துரு பிசாசானவனாலே சோதிக்கப்படுகிறது. இந்த கல்லை அப்பமாய் மாற்றும். மத்தேயு 4:4, லூக்கா 4:4 வாசிக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை எழுதியிருக்கிறதே என்று சொல்லிப்பான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வயிற்றுக்கும் வாய்க்குமாக அல்ல, நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு, என்றென்றும் அவரோடு கூட நித்திய காலங்கள் வாழ்வதற்கு அவருடைய வார்த்தையினால் நான் பிழைக்கும். அவரோடு என்றென்றும் நான் நிலைத்திருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஜீவனை கொடுக்குது, பிழைப்பை கொடுக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வசனத்தை வார்த்தை அதிகமாக தேடு. அதிகாலையில் எழுந்து உட்கொள்ளுது. எப்படி நாம் சரீரத்துக்கு ஆகாரத்தை உட்கொள்கிறோமோ அதை போல ஆமென், அல்லேலூயா, ஆவியிலே பிழைப்பதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வார்த்தையினும் மன்னாவை நாம் புசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மதியத்திலும்
ஒவ்வொரு வேலையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கிறவர்களாக இருக்கும். அதுதான் நமக்கு ஒரு பலன், அதுதான் நமக்கு ஜீவன், அதுதான் நமக்கு பிழைப்பு. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக தேடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக உட்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.